Hi friends, welcome to Shifa Diaries. Maths கத்துக்கலாமா? Trust 2023 Maths. 7th question. The sum of two numbers is 46 and one number exceeds another by 12. The greater number among the two is. தமிழ்ல பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களின் கூடுதல் 46. அவ்வுற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 12 அதிகம் எனில் அவ்விரு எண்களில் பெரிய எண் அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்க 34, 29, 31, 25. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணால் 46 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதாவது லெட் ஒன் நம்பர் எக்ஸ், அது தமிழ் இருந்தீங்கன்னா ஒரு எண் எக்ஸ் என்க. ஸோ இன்னொரு நம்பரை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதாவது அனதர் நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். தமிழ் இருந்தீங்கன்னா மற்றொரு எண் ஒய் என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, அதில் வந்து ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு 46 கிடைக்குதா. அப்போ அந்த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னது, அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நம்மளுக்கு 46 அப்படின்னு கிடைக்குதா. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்களையும் கூடுதல், ரெண்டு எண்ணோட கூட்டல் தான் நம்மளுக்கு வந்து 46 கிடைக்குது. அப்புறமா என்னது, ஒரு நம்பர் வந்து அதை விட 12 அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது வந்து ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ் பை அனதர் நம்பர் பை 12 ஒய் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறமா எக்ஸீட்ஸ்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் பண்ணுறேன், இதாவது அடிஷன். அனதர் நம்பர்னா ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸு. அப்படின்னா இங்கே இருக்க ஒரு எண் தான் என்னது ஒய். ஓகேவா. நெக்ஸ்ட் மற்றொரு எண் என்ன ஆனது எக்ஸா. ஸோ விட ஒரு எண்ணை மற்றொரு எண்ணை விட 12 அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்க இருக்க அதிகம்ங்கிறது என்ன குறிக்குது, பிளஸ்ங்கிறது குறிக்குது. அதனால தான் நான் வந்து எக்ஸீடுங்கிறது பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, எக்ஸை விட ஒய் வந்து 12 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 12 எழுதலாமா. ஸோ எக்ஸை விட 12 அதிகமா இருக்கு ஒய். கரெக்ட். இந்த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய், அதுதான் நம்மளுக்கு 46 அப்படின்னு கேட்குது. அப்படின்னா எக்ஸ் பிளஸ் இந்த ஒய்யை நம்ம எப்படின்னு எடுத்துக்கிட்டோம், முன்னாடி எக்ஸ் பிளஸ் 12 எடுத்துக்கிட்டோமா. ஸோ அதுதான் வந்து இந்த ஒய்க்கு பதிலாக இதை அப்ளை பண்ணியிருக்கேன், அதுதான் நம்மளுக்கு 46 அப்படின்னு கிடைக்குதா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் 2x, அப்படின்னா 2x வருமா. இப்போ இங்கே ப்ளஸில் இருக்க அந்த 12 சமத்துக்கு இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா. அப்போது 46 மைனஸ் 12. ஓகேவா. இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் என்ன வருது, 2x வந்து நம்மளுக்கு 34 அப்படின்னு வருது. இப்போ இங்கே வந்து 2xங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா எக்ஸ் இங்கே இருக்கும், இந்த 2ங்கிற மல்டிப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே போயிடும். அப்போ இங்கே சமத்துக்கு இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். இப்போ 34 டிவைடட் பை 2வா. இப்போ 34 டிவைட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு 17 வருதா. இப்போ எக்ஸுக்கு வந்து 17 அப்படின்னு கொடுத்தாச்சா. இப்போ இந்த ஒய் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் ஒய்ங்கிறது முன்னாடி என்ன சொல்லியாச்சு, எக்ஸ் பிளஸ் 12 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு 17 தெரியுது. அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 12. அப்படின்னா எக்ஸுங்கிறது 17 அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இங்கே போட்டேன்னா அப்புறமா 12 இருக்கனால இது ரெண்டுமே நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணால் 29 வந்துச்சா. அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு என்னது 29. ஓகேவா. 29 அப்படின்னு பாருங்க. இப்போ எக்ஸுங்கிற நம்பர் 17 அப்படின்னு கிடைச்சிச்சு, ஒய்ங்கிற நம்பர் 29 கிடைச்சிச்சு. இங்கே என்ன கேட்குறாங்க, கிரேட்டர் தென், அதாவது ரெண்டு எண்களை பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பெரிய எண் என்னது 29. ஸோ அதனால நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுருக்கேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். 8th question, when a number is increased by 20%, it becomes 456. Then the number is. ஒரு எண்ணை 20% அதிகரிக்கும் போது 456 கிடைக்கிறது எனில் அந்த எண். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350, 380, 320, 300. இப்போ இயர் நம்பர், அதாவது ஒரு எண்ணை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் 20% வந்து நம்மளுக்கு பண்ணால் நம்மளுக்கு 456 அப்படின்னு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இயர் நம்பர் தான் எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 20% ஆஃப் எக்ஸ் தானே. தமிழ் பார்த்தீங்கன்னா எக்ஸின் 20% தானே. ஸோ அதுதான் எப்படின்னு எழுதலாம், இந்த ஆஃப்ங்கிறது மல்டிப்ளை. ஓகேவா. அப்படின்னா எப்படி எழுதலாம், 20% மல்டிப்ளை பை எக்ஸ் தானே.
ஸோ இப்போ இந்த 20% எப்படி எழுதலாம்? 20/100ன்னு எழுதலாமா? இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் 20x/100. ஓகேவா? இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ 2/10 வரும். அந்த 2/10 கேன்சல் பண்ணலாமா? இது 1s 2 1s வரும். இது 2 5s 10 வருதோம். அப்படின்னு என்னது? 1/5 எக்ஸ்ன்னு வருமா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் இன்க்ரீஸ்டு பை 20%. அதாவது ஒரு நம்பர் வந்து 20% அதிகரிச்சிருக்கு. நம்பர் அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ இன்க்ரீஸ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளஸ். ஸோ பை 20%. 20% என்ன பண்ணிருக்கோம்? 1/5x அப்படின்னு போட்டுக்கோமா? ஸோ அதனால எக்ஸ் ப்ளஸ் 1/5x. இப்போ இங்கே எக்ஸுங்கிறது தான் எப்படின்னு எழுதுவோம்? x/1ன்னு எழுதுவோமா? ப்ளஸ்ல இருக்கனால ப்ளஸ் போட்டுக்கிறோம். அப்புறமா 1/5 இன்ட்டு எக்ஸ் என்னது? x/5. குண்டல பெருக்கல் குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலம்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா வந்து 5 வருது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படின்னா x × 5 வந்து 5x ப்ளஸ் ப்ளஸ்ல தானே இருக்கு. ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க 1 × x என்னது? எக்ஸ். ஸோ அது போட்டுக்கிட்டோமா? அப்புறமா பாருங்க இந்த 5x + x தான் வந்து 6x அப்படின்னு கிடைக்குது. அப்போ 6x/5. இப்போ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? என் நம்பர் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணால் 456 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த நம்பரை, அதாவது எக்ஸுங்கிற நம்பரை 20% இன்க்ரீஸ் பண்ணால் 456 வருதா? எஸ்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் டு, அதாவது சமம். ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கேன் 456 கிடைக்கிறது. ஓகேவா? கிடைக்கிறதுனா என்ன? சமம். ஸோ அப்படின்னா 6x/5 வந்து 456க்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற 6x/5 இருக்கா? இப்போ இங்கே இருக்க எக்ஸ் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 6 வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கே போச்சுன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க 6 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? அப்போ இங்கே போச்சுன்னா நம்மளுக்கு டிவிஷனில் வரும். ஸோ அதை போட்டுக்கிட்டேன். அப்புறமா இங்கே இருக்க 5 வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கே போச்சுன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வரும். ஓகேவா? அப்படின்னா அப்படி வரும் 456 × 5/6ன்னு வருமா? இப்போ இந்த 6-ஐ 456ஆல் நம்மளை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 7s 42 வருமா? மிச்சம் இந்த 36 வருமா? 6 6 நமக்கு தெரியும் 36. ஓகேவா? அப்படின்னா 76 × 5 தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா 76 × 5 நமக்கு தெரியும் 30 வருமா? அப்புறமா 7 + 5 நமக்கு தெரியும் 35. அப்போ 35 × 3 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 380. ஓகேவா? அப்படின்னா எக்ஸுங்கிறது என்னது? 380. ஓகே, ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஆப்ஷன். 9th question. If the area and sum of parallel sides of a trapezium are 60 cm square and 12 cm respectively, its height is தமிழ்னா சரிவகத்தின் பரப்பளவும் அதன் இணை பக்கங்களின் கூடுதலும் முறையே 60 cm ஸ்கொயர் மற்றும் 12 cm எனில் அதன் உயரம். ஆப்ஷன் 72 cm, 12 cm, 10 cm, 48 cm. ட்ரபீசியம்னு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிகர்ல இருக்கும். ஓகேவா? அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சரிவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க 90 டிகிரில இருக்குல்ல, இதுதான் வந்து ஹைட், அதாவது உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபின்னு கொடுத்துருக்காங்க இந்த நேம், இதுதான் வந்து parallel side, அதாவது இணை பக்கங்கள். இப்போ இந்த a + b தான் நமக்கு கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு. ஸோ ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் தானே கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து சரவகத்தில் பரப்பளவுனா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளா இருக்க ஷேடான பாட்டு தான் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ × h a + b அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த ஏரியா ஆஃப் ட்ரபீசியம்க்கு ஃபார்முலா. இப்போ இதில் என்னன்னு சொல்கிறாங்க? ஏரியா வந்து நம்மளுக்கு 60 cm ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஏரியா தான் என்னது? ½ × h a + b. இங்கே இருக்கிறது இங்கே போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ½ இந்த a + b தான் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 12 போட்டுக்கிட்டேன். ஸோ ஈக்குவல் டு 60.
ஸோ இப்போ இங்கே இருக்கிற இப்போ இந்த ஹாஃப் ஹேட்ச் ஈக்குவல் டு இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போச்சுன்னா நம்மளுக்கு டிவிஷனில் ஆகும். ஸோ 60/12. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டுமே நம்ம அடிச்சோன்னா 5 வரும். இப்போ half into h தான் ஃப்ரெண்ட்ஸ் 5 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க இருக்கிற h அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த half இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து இது கூட பெருக்கல்ல இருக்கு. ஸோ இங்க போச்சுன்னா நம்மளுக்கு டிவிஷனா மாறும். ஓகேவா? இங்க இருக்க 2 வந்து டிவிஷன்ல இருக்காங்க, இங்க போச்சுன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன்ல மாறும். 5 into 2 என்ன ஃப்ரெண்ட்ஸ் 10. ஸோ 10/1 எப்படி எழுதலாம்? h = 10 எழுதலாம். அப்ப hங்கிறது என்னது? 10 சென்டிமீட்டர். இதற்கு தேர்ட் ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். 10th question, find the incorrect statement from the following. தமிழ் அப்படின்னா தவறான கூற்றை தேர்ந்தெடு. first option, every positive number is greater than 0. ஒவ்வொரு மிகை எண்ணும் பூஜ்ஜியத்தை விட பெரியதாகும். second option, 0 is a rational number which is neither positive nor negative. பூஜ்ஜியமானது மிகையும் அல்லாத குறையும் அல்லாத ஒரு விகிதமுறு எண். third option, every negative number is smaller than 0. ஒவ்வொரு குறை எண்ணும் பூஜ்ஜியத்தை விட சிறியதாகும். fourth option, every number on the right of a number on a number line is lesser than that number. தமிழ் அப்படின்னா ஒரு எண் கோட்டின் மீதுள்ள ஒரு எண்ணின் வலதுபுறமாக அமையும் ஒவ்வொரு எண்ணும் அந்த எண்ணை விட சிறியதாகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து ஆப்ஷனில் டிக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0. 0வோட எல்லா பாசிட்டிவ் நம்பரும் பெருசா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பெருசு. 0வோட 1 பெருசு, 1 விட 2 பெருசு, அதே மாதிரி 2 விட 3 பெருசு, அந்த மாதிரி போயிட்டு இருக்குமா? கரெக்ட் தான் கேட்குறாங்க. இது வந்து கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 0 இஸ் a rational number which is neither positive nor negative அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரேஷனல் நம்பர் வந்து either positive, negative or 0 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரேஷனல் நம்பர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், அப்புறமா 0ன்னு தனிங்கிற ஒரு நம்பராகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ விகிதமுறு எண் என்பது மிகை, குறை மற்றும் பூஜ்ஜியம் கொண்டது. அப்படின்னா இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஆன்சர்ல வராது. எவ்ரி நெகட்டிவ் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் 0. 0வோட நெகட்டிவ் நம்பர்லாம் சின்னது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நம்பர் லைன்ல வந்து 0க்கு லெஃப்ட் சைட்ல தான் வந்து நம்மளுக்கு தெரியும் சின்ன சின்ன நம்பர், அதாவது -1, -2, -3 அந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்படின்னா 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கு சின்னதா இருக்கும், 0க்கு ரைட் சைடுல இருக்கு பெருசா இருக்கும். அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க, நெகட்டிவ் நம்பரும் சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதனால ஆன்சர்ல வராது. Fourth option, every number on the right of a number on a number line is lesser than that number அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எவ்ரி நம்பர், இப்போ -1 அப்படிங்கிற ஒரு நம்பர், ஸோ நம்பர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா -1ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரைட் சைட் போக வேல்யூ அதிகமாக தான் எப்படின்னா இந்த -1 விட 0 பெருசா, இந்த 0வோட 1 பெருசா, 1 விட 2 பெருசா, அது மாதிரி 2 விட 3 பெருசா, அந்த மாதிரி ரைட் சைடில் வேல்யூஸ் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும். ஸோ அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ்ஸர் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். 11th question, if the ratio of the cost price and the selling price of an article is 5:7, then the profit percentage is. தமிழ்ல ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் 5:7 எனில் லாப சதவீதம். ஆப்ஷன் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 50, 70, 20, 40. காஸ்ட் பிரைஸ் இஸ் டு செல்லிங் பிரைஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அடக்க விலை இஸ் டு விற்பனை விலை. ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் 5 ரூபாய்க்கு வந்து வாங்கினா 7 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி. ஸோ ரேஷியோ இருக்கிறனால நான் பக்கத்தில் XX அப்படின்னு போடுறேன், அதாவது 5x இஸ் டு 7x அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட்னா ஃப்ரெண்ட்ஸ் லாபம். ஸோ இங்கே ப்ராஃபிட் கேட்குறதுனால ப்ராஃபிட்னா தமிழில் லாபம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி கிடைக்குன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடுவோம். அதாவது விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விற்பனை விலை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் 7x. இப்போ 7x மைனஸ் அப்புறமா வந்து நம்மளுக்கு
காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x கொடுத்துருக்காங்க, அதனால -5x போட்டுக்கிறேன். இது நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்னது 2x வருது. ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதாவது லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா இது வந்து அதுக்கு ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட் போட்டுட்டா அப்புறமா வந்து காஸ்ட்டோட ப்ரைஸ் என்ன, அதாவது அடக்க விலை என்ன அப்படின்னு டிவைட் பண்ணி மல்டிப்ளை பை 100 பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு என்னது 2x. அப்போ 2x டிவைட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் 5x. அப்போ 5x போட்டுக்கிறேன்னா இன்டூ 100. இப்போ இந்த 5க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிக்கலாம் வருமா? அப்புறமா இந்த எக்ஸ்க்கு கேன்சல் பண்ணலாம், மிச்சம் வந்து 2 × 20 தான் இருக்கு. ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 40. ஓகேவா? ஸோ 40%. 40. 12th question, if the area of the rectangular painting is 12x³ y power 4 and its length is 4xy³, then its breadth is. ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் பரப்பளவு 12x³ y power 4, அதன் நீளம் 4xy³ எனில் அதன் அகலம். ஆப்ஷன்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3x²y, செகண்ட் ஆப்ஷன் 6x²y, அப்புறமா தேர்ட் ஆப்ஷன் 3xy², ஆப்ஷன் 4xy². இங்கே ரெக்டாங்குலர் பெயிண்டிங்னு கொடுத்துருக்காங்க, நான் ரெக்டாங்கிள் ஃபிகர் போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து இதில் வந்து பிரெத்து வந்து கேட்குறாங்க, அப்புறமா லென்த் நீளம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 4xy³ சொல்லிட்டாங்க. அப்புறமா இதோட ஏரியா, அதாவது இதோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12x³ y power 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பெயிண்டிங் தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம போடலாம். போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வரும் L × B, அதாவது நீளம் பெருக்கல் அகலம். ஓகேவா? இப்போ இந்த L × B தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 12x³ y power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த L தான் என்னன்னு தெரியுது 4xy³. ஸோ அதனால இது வந்து போட்டு மல்டிப்ளை பை பிரெத்து தான் வந்து 12x³ y power 4. ஓகேவா? இப்போ இந்த பிங்கிறது இங்கே வரும், மிச்சம் இந்த 4xy³ மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இங்கே போச்சுன்னா நம்மளுக்கு டிவிஷனில் வரும். ஸோ டிவிஷன் போட்டோமா? இப்போ இந்த b = 12/4 இருக்கா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 12/4 டிவைட் பண்ணால் 3 வருது. அப்புறமா வந்து இங்கே இருக்க x³ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x⁻1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ x⁻1னா இப்போ நீங்கள் டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாற்றிங்கன்னா பவர் 1 இருக்கா, இப்போ நெகட்டிவ்னா x⁻−1 அப்படின்னு வரும். y⁻4 இருக்கா, அப்புறமா y⁻3 இருக்கா. ஸோ அதே மாதிரி டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாற்றோம்னா மேலே நெகட்டிவாக வரும். ஸோ அதனால் y மல்டிப்ளிகேஷனில் போட்டு y⁻−3 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து 12 ÷ 4 பண்ண 3 வருதா. அப்புறமா x³ × x−1 கொடுத்துருக்கோங்களா. இந்த 2 xம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குன்னா நம்ம ஹோலாக எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 3−1 இருக்கு, அது ரெண்டுமே மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒயில் வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம ஒய் காமனாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 4−3 நம்ம வந்து ஹோலாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 3 போட்டுக்கோமா, x⁻3−1, 3−1 வந்து 2, ஸோ அப்போ x⁻2. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒய், அப்புறமா 4−3 கொடுத்துருவோம், 4−3 1 அப்படின்னா 3x² y⁻1 வருமா. இது எத்தனாவது ஆன்சர்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். 13th question, number of edges, faces and vertices in a cube is. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கனசதுரத்தில் அமைந்துள்ள விளிம்புகள், முகங்கள் மற்றும் உச்சிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பாருங்க 6 8 12 12 6 8 8 12 6 6 12 8. ஸோ இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கியூபோட எட்ஜஸ், ஃபேஸஸ், வெர்டிசஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு கியூப் காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கியூபு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எட்ஜஸ், அதாவது விளிம்புகள் தான் கேட்குறாங்க. ஸோ எட்ஜஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஒரு லைனு, ஸோ இங்கே ஒரு லைன் இருக்கா, இதுதான் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்களா. ஸோ எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ 12 எட்ஜஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 12 வரும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து ஃபேஸஸ், அதாவது முகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகங்கள்லாம் ஒன்று இங்கே இருக்கிற ஒரு ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏரியாவை தான் வந்து நம்ம ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ், இங்கேயும் ஒன்று அப்படின்னா 1 2 3 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 6. ஓகேவா? ஸோ அதனால் 6 ஃபேஸஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெர்டிசஸ், அதாவது உச்சிகள்.
உச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்க கார்னர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8 ஸோ 8 இருக்கு. எட்ஜஸ் ஃபிலிமிகளும் போட்டுட்டேன். இப்போ இங்கே இருக்க கியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிறது ஒரு எட்ஜு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படிங்கிறது ஒரு எட்ஜு. அப்புறமா வந்து சிடி டிஏ இஎஃப் எஃப்ஜி ஜிஹெச் ஹச்இஏ எஃப்பி ஹச்டி ஜிசி. ஸோ மொத்தம் வந்து 12 எட்ஜஸ் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ், அதாவது முகங்கள் கேட்குறாங்க. முகங்கள்னா இதில் இருக்க ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா ஃபேஸஸ்னால முகங்கள். இப்போ இதில் வந்து ஏபிசிடி இது ஒரு ஃபேஸா, அதே மாதிரி ஏஇஹெச்டி இது ஒரு ஃபேஸா. ஸோ இந்த மாதிரி ஏபிசிடி ஏஇஹெச்டி இஎஃப்ஜிஹெச் பிசிஜிஎஃப் டிசிஜிஎஃப் ஏபிஇஎஃப் இதெல்லாம் ஃபேஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா. இப்போ வெர்டிசஸ் உச்சிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்னா ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச். ஓகேவா. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்கு? 8 இருக்கு. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 12 6 8. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.